வணக்க மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று விலகி இருக்கிறதா? பாஜக கூட்டணியில் 4 கட்சிகளா? மோடி கட்டளை டெல்லியில் எடப்பாடிக்கு காத்திருக்கும் ஒரு அக்னி பரீட்சை என்ன? வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது டெல்லியில் இன்றிரவு நடைபெறும் அமித்ஷா எடப்பாடி சந்திப்பு என்பது கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகள் குறித்த கண்டிப்பாக இறுதிக்கட்ட நடவடிக்கை எல்லாம் கண்டிப்பாக எடுக்கப்படும் என்றுதான் அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களை கடந்த 4ஆம் தேதி தமிழகம் வருகை தந்தார். அப்போது திருச்சியில் தங்கியிருந்த அமித்ஷாவை அதிமுகவின் எஸ்பி வேலுமணி அவர்கள் சந்தித்தாராம். இந்த சந்திப்பு தான் அதிமுகவில் இடம்பெறக்கூடிய கட்சிகளுக்கான தொகுதிகள் குறித்து கண்டிப்பாக இதில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறதா. இதனை அடுத்துதான் டெல்லி சென்ற எஸ்பி வேலுமணியை பாஜக தலைவர்களை சந்தித்து பேசினார். இதன் அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி இன்று அதாவது சென்னையிலிருந்து டெல்லி சென்றிருந்தாராம். டெல்லியில் இன்று இரவு அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார். அப்போது அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகள் என்னென்ன கட்சிகள் என்றும் அந்த கட்சிகளுக்கான ஒதுக்கப்படும் தொகுதிகள் எண்ணிக்கை குறித்தும் கண்டிப்பாக இறுதி முடிவுகள் எடுக்கப்படும் என்றுதான் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அதாவது இந்த சந்திப்பானது குறித்து டெல்லியில் நாம் விசாரித்த போது தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகள் பற்றிய அமித்ஷாவிடம் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்லியிருக்கிறாராம். 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்க கட்சிகள் அனைத்துமே கண்டிப்பாக இம்முறையும் கட்சிகள் கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்றும் அதேபோல் ராமதாஸ் பாமக தேமுதிகவையும் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்றும் அப்போதுதான் தமிழக தேர்தல் கண்டிப்பாக நாம் வெற்றி பெற முடியும் என்பதுதான் மோடியின் ஒரு கட்டளையாக அமித்ஷா அவர்களுக்கு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். அத்துடன் ஓபிஎஸ் டிடிவி தினகரனை இருவருமே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க வேண்டும், அவர்களுக்கான தொகுதிகளை கண்டிப்பாக பாஜக ஒதுக்கீடு செய்யும் என்பதை மோடியின் நிலைப்பாடு என்று கூறுகிறார்கள். இந்த சூழல்தான் இன்றிரவு டெல்லியில் சந்தித்து எடப்பாடி பழனிசாமியிடம் மோடியின் கட்டளை குறித்து தெளிவாக கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அமித்ஷா அவர்கள். அதாவது அதிமுகவின் பொதுக்குழுவில் கூட்டணிக்கு அதிகம் தலைமை கூட்டணியில் கட்சிகளை சேர்க்கும் அதிகாரம் எடப்பாடி பழனிசாமி வழங்கப்படுகிறது என்ற தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டதாம். இந்த நிலையில்தான் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை கூட்டணியில் சேர்த்துதான் ஆக வேண்டும், அவர்களுக்கான தொகுதிகளை பாஜக நமது கோட்டாவிலிருந்து ஒதுக்கீடு செய்ய தரும் என்றும் அமித்ஷா அவர்கள் தெரிவிக்கிருப்பதை எடப்பாடி பழனிசாமி அப்படியே ஏற்றுக்கொள்வாரா என்ற கேள்விதான் எழுந்திருக்கிறதா. ஏனென்றால் ஓபிஎஸ் டிடிவி தினகரனை கூட்டணியில் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாதென அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி வந்த நிலையில்தான் மோடியின் இந்த உத்தரவு என்பது கண்டிப்பாக எடப்பாடிக்கு ஒரு சிக்கலாக அமையக்கூடிய விஷயமாகத்தான் இதை பார்க்கப்படுகிறதா. அது மட்டுமின்றி 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக தமாக உள்ளிட்டவெல்லாம் இடம்பெற்றன. தற்போது பாமகவில் அன்புமணி இன்று எடப்பாடி பழனிசாமி சந்தித்து தனது கூட்டணியை உறுதி செய்துள்ளார் என்ற செய்திதான் அரசியலிலே பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. இதனைத் தொடர்ந்துதான் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரும் மீண்டும் என்டிஏவில் இணைப்பதற்கான வேலைகளை டெல்லி தலைமை செய்து கொண்டிருக்கிறது. எடப்பாடியின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை கண்டிப்பாக பொறுத்துதான் பார்க்க வேண்டும் என்றும் பார்க்கப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.